ஹலோ கைஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. பசங்களா ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எக்ஸாம் என்ன அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6ஆம் தேதின்னு சொல்லியிருந்தது எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 7 டேஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதனால என்ன அப்படின்னா, அதாவது எம்சிசியோட கவுன்சிலிங் டேட் தள்ளி போனனால நம்மளுக்கும் என்ன அப்படின்னா தள்ளி போயிருக்கு. ஸோ கேண்டிடேட்ஸ் might have locked their choices and willing to change their choices based on all India quota counseling and results. Choices are being unlocked. ஸோ ஆல்ரெடி நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் லாக் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில சந்தேகங்கள், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். who do not want their choices to be changed can leave the choice filling as it is. ரைட்டா? நீ சேஞ்ச் பண்ண வேணாம்னு நினச்சா அப்படியே விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இன்னொரு தடவை உங்களோட சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. பொறுமையாக நீங்கள் யோசிச்சு பண்ணலாம். தெர் இஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அடுத்த அலாட்மெண்ட் 13ஆம் தேதி, ரிசல்ட் 14ஆம் தேதி. அடுத்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வாங்கிக்கலாம், 22ஆம் தேதி வரைக்கும். ரைட்டா? பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி க்ளோஸே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடும். இப்போ 22 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களே கொடுத்துருந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா, அப்படி ஆல் இண்டியா கோட்டாக்கு நிறைய மாணவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாடுல நம்மளோட மெடிக்கல் கவுன்சிலிங், நம்மளோட கவுன்சிலிங்கில் மாணவர்களுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா 550, 560 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாணவனுக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல் இண்டியாவிலே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு கோட்டாவில் சீட் கிடைக்கும். இப்போ அவங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிட்டாங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க், ஹையஸ்ட் மார்க்கோட கோட்டா குறைய போகுது. ஸோ அப்போ கொஞ்சம் கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் 540ல் ரவுண்ட் 1ல் டாப் காலேஜில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு. இப்போ 539 வாங்கின மாணவனுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய மார்க் வாங்கியிருக்கவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க, அங்கே செலெக்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு கோட்டாவில் நிறைய மாணவர்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஞ்சம் மார்க் கம்மியாக, ரொம்ப வித்தியாசம் இல்லை. 550 வாங்கினவங்களுக்கு அங்கே கிடைக்கும், 530 அல்லது 525 அந்த மாதிரி வாங்கினவங்களுக்கு தமிழ்நாடு கோட்டாவில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது, அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிறைய மார்க் வாங்கினவங்க ப்ரிஃபரபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் அடுத்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு கோட்டாக்கு மீதி இருக்க மாணவர்களுக்கு கொஞ்சம் அது வசதியாக இருக்கும். ஸோ முக்கியமான அப்டேட். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தவங்க நீங்கள் திரும்ப சாய்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேலிடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, தேங்க்யூ.